ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் வெறும் பாத்திரத்தில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம குழம்பு செய்யும் போது. இப்போ ஒரு பாத்திரம் நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 3 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்: 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாடை போக வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காவை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. நல்லா தேங்காய் பாலுக்கு கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான்.